டெலிவரிக்கு ஆஸ்பத்திரி போய் என்னென்னலாம் பேக்ல பேக் பண்ணணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. எப்போ 36 வாரம் குழந்தை பிறக்க 1 மாதத்துக்கு முன்னாடியே ரெடி ஆகிடணும். ஏன்னா அப்போ இருந்து எப்போனாலும் பெயின் ஸ்டார்ட் ஆகலாம். 2-3 நைட்டி எடுத்துக்கோங்க. அதுவும் மதர் ஃபீட் பண்ணுற மாதிரி உள்ள நைட்டி. ரெண்டாவது குழந்தைக்கு 2 நல்ல டவல் எடுத்துக்கோங்க. 1 மாதத்துக்கு முன்னாடியே வாங்கி 2-3 தடவை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த டவல் தான் பேபிக்கு ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும்னு சொல்லிடுங்க. பேபி போடுற ட்ரெஸ்ஸு அது ஒரு 6 செட்டு ஏதாவது வச்சுக்கோங்க. அதில் தப்பு கிடையாது. அப்புறம் உங்களோட சானிட்டரி டவல்ஸ் வச்சுக்கோங்க. உங்கள் டாய்லெட் கிட்ஸ்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இந்தியாவில் கொசு எப்போ பார்த்தாலும் வரும். ஸோ கொசுக்குள்ளே இது எடுத்துக்கோங்க. எறும்பு எங்கனால வர வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ எறும்பு சாக் பீஸும் ஒன்று வச்சுக்கிறனால தப்பு கிடையாது. ப்ளஸ் நீங்கள் என்ன குடிக்க போகிறீங்க அது ஒன்று இது பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச சாமி ஃபோட்டோவோ இல்லை உங்களுக்கு பிடிச்ச பாட்டு, உங்களுக்கு பிடிச்ச கதை புக்கு, உங்களுக்கு பிடிச்ச பொழுதுபோக்குக்கு ஏதாவது. ஏன்னா ஆஸ்பத்திரிக்கு அட்மிஷன் ஆவீங்க. சம்டைம்ஸ் 3 days 4 days 6 days கூட அங்கே வந்து இருக்கிற மாதிரி இருக்கலாம். ஸோ இதெல்லாம் முன்னாடியே பேக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லது. ஸ்லிப்பர்ஸ் 1-2 வச்சுக்கோங்க. அப்புறம் உங்கள் டாய்லெட் கிட்ஸ் என்னென்னு வேணும் அது உங்களுக்கே தெரியும். இதுக்கு தவிர வேறு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்காதீங்க. அதை எடுத்துகிட்டு போகணும்னு வச்சுக்கோங்க. எது எங்கே இருக்குன்னு தேடுறதுலேயே உங்களுக்கு வந்து டைம் போயிடும். அந்த இடத்துல கொஞ்சம் ஆத்திரமும் கோவம் வர வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ என்ன இருக்குங்கிறத தெளிவாக ஒரு பேக்கில் வச்சுட்டு அதில் வேறு எதையும் வைக்காமல் அது உங்களோட மெட்டர்னிட்டி பேக்குன்னு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க.